வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் உளுத்தம்பருப்புடைய மருத்துவமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். உளுத்தம்பருப்பில் கரையக்கூடிய மற்றும் கரையாத நார்சத்துக்கள்லாம் இருக்குது. இது நார்சத்துக்கள் உணவினை நல்லா செரிக்க வைக்கிறதோட உணவில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களையும் உடல் உறிஞ்சுவதற்கு உதவிகரமாக இருக்குது. மேலும் இந்த உளுத்தம்பருப்பில் இருக்கக்கூடிய நார்சத்தானது வயிற்றுப்போக்கு, மலச்சிக்கல், வாயு தொல்லை உள்ளிட்ட செரிமான பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் பாதுகாக்குது. செரிமான பாதையில் இருக்கக்கூடிய செரிக்காத நச்சுப்பொருட்களை கழிவாக மாற்றி வெளியேற்றுவதற்கும் உளுத்தம்பருப்பு உதவிகரமாக இருக்குது. எனவே நீங்கள் தொடர்ந்து இந்த உளுத்தம்பருப்பு அடிக்கடி உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது என்னென்ன மருத்துவ நன்மைகள் ஏற்படுகிறது அப்படின்றத பற்றி நம்ம விரிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துடுங்க. தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கடுமையான மற்றும் கொடிய நோயினுடைய பாதிப்பிலிருந்து விடுபட்டவர்களெல்லாம் உளுந்தை களியாகவோ கஞ்சியாகவோ அல்லது அரிசி சேர்த்து அரைத்து வேக வைத்து உணவாக சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்க அந்த கடுமையான மற்றும் கொடிய நோயினுடைய பாதிப்பிலிருந்து விடுபட்டதுக்கு அப்புறம் அவங்களுடைய தேகம் வலுப்பெற ஆரம்பிக்கும். அதாவது அவங்களுடைய உடலுக்கு ஸ்ட்ராங் கிடைக்கும். எலும்பு, தசை, நரம்புகளினுடைய ஊட்டத்திற்கெல்லாம் இது மிகவும் நல்லது. உளுத்தம்பருப்போட தவிடு நீக்காத பச்சரிசி, சுக்கு, வெந்தயம் சேர்த்து அரைத்து களி மாதிரி செஞ்சு பனை வெள்ளத்தோட கலந்து சாப்பிட்டு வந்தா உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான சூடு தனியும். மக்களே, உளுந்து வடையை உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது பசியை போக்கும், உங்களுடைய உடலுக்கு குளிர்ச்சியை தரும் மற்றும் பித்தத்தை உங்களுக்கு குறைக்கும். சிறு குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா உளுந்து சேர்த்த இட்லி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது குழந்தையினுடைய வளர்ச்சியில் முக்கிய பங்கெடுக்கும். மேலும் எலும்புகளை குழந்தைகளுக்கெல்லாம் வலுப்பெற வைக்கும். 40 வயதை கடந்த பெண்களுக்கும் பருவம் அடைந்த பெண்களுக்கும் கண்டிப்பாக ஊட்டச்சத்து அதிகமாக தேவையாக இருக்கக்கூடிய உணவுகளை கொடுக்கணும். ஸோ அவங்களுக்கு உளுத்த கஞ்சியாக உளுந்தை நம்ம கஞ்சியாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியமாக அவங்களுக்கு இருக்கும். உளுந்து ஊற வைத்த நீரை மறுநாள் அதிகாலை நம்ம அருந்தி வந்தோம் அப்படின்னா சிறுநீர் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் நமக்கு சரியாகும். ஒரு 4 தேக்கரண்டி உளுந்து மற்றும் 2 தேக்கரண்டி வெந்தயம் சேர்த்து அரைத்து பேஸ்ட் மாதிரி செஞ்சு தலையில் தேய்த்து குளித்தோம் அப்படின்னா பொடுகு தொல்லை நமக்கு தீரும். மக்களே, உளுந்தில் இருக்கக்கூடிய தாது, உப்புக்கள் மற்றும் விட்டமின்கள் நம்மளுடைய உடலில் சீரான வளர்ச்சிதை மாற்றம் நடைபெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும். நம்மளுடைய மெட்டபாலிசத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இது இன்க்ரீஸ் பண்ணும். உடலில் வலி இருக்கக்கூடிய பகுதிகளை அந்த சரி செஞ்சிடும். ஸோ அந்த வலி எல்லாத்தையுமே நமக்கு இந்த உளுத்தம்பருப்பு க்யூர் பண்ணிடும். நீங்கள் உளுந்தோட முட்டை மற்றும் பஞ்சுடன் சேர்த்து எலும்பு முறிவு சிகிச்சைக்கு கட்டுப்படக்கூடிய பழக்கம் நாட்டு மருத்துவத்தில் இருக்குது. அதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஸோ அதில் உளுந்தும் பயன்படுத்துவாங்க. உளுந்தில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு அலர்ச்சி பண்பானது நம்மளுடைய உடலை அலர்ச்சியிலிருந்து பாதுகாக்கும். முறிந்த எலும்பு பகுதிகளை ஒன்றிணைக்கும். உளுத்தம்பருப்பில் இருக்கக்கூடிய கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், இரும்புச்சத்து போன்றவை எலும்புகளினுடைய வளர்ச்சி மற்றும் ஆரோக்கியத்தில் முக்கிய பங்கு வகிக்குது. உளுத்தம்பருப்பில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் சரும அலர்ச்சி, பரு உள்ளிட்ட சரும காயங்கள், கரும்புள்ளிகள் உள்ளிட்ட சரும பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல தீர்வளிக்கும். ஸோ உங்களுடைய சருமத்தை நீங்கள் அழகாகவும் வைத்துக் கொள்வதற்கு உளுத்தம்பருப்பை பயன்படுத்தலாம். உளுத்தம்பருப்பில் இருக்கக்கூடிய புரோட்டீன், அந்த புரதச்சத்தானது நம்முடைய தசைகளினுடைய வளர்ச்சியையும் தசைகளினுடைய ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துகிறது. மேலும் தசைகளை ஸ்ட்ராங்காகவும் வைக்கிறது, அதாவது உறுதியாகவும் மாற்றுது. எனவே உளுந்தை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஆரோக்கியமான தசைகளை பெறலாம். உலர்ந்த பொலிவிழந்த முடியில் உளுந்தை நீங்கள் பயன்படுத்தும் போது அது முடிக்கு பொலிவையும் வலிமையையும் கொடுக்குது. மேலும் பாசிப்பயிரோட நீங்கள் உளுந்தை சேர்த்து உபயோகிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய தலையில் நீங்கள் அதை பேஸ்ட் மாதிரி போடும்போது பொடுகு தொந்தரவு நீங்குவதோட உங்களுடைய முடி பளபளக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த அளவுக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் உளுத்தம்பருப்பில் இருக்குது. ஆகையால் நீங்கள் அந்த உளுந்தை பயன்படுத்தி சாப்பிடுங்க. அதை பயன்படுத்தி உங்களுடைய தலைமுடி சார்ந்த பிரச்சனைகளையும் சரும சார்ந்த பிரச்சனைகளையும் குணப்படுத்திக்கோங்க. நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.